மாதத்துலேருந்து குழந்தைங்கள்லாம் தியரி கிளாஸ் வந்து வித்தவுட் ஃபெயில் அட்டன் பண்ணுறாங்க. கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு அவங்க குருகள்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்க அவங்க ஆடுறச்ச பாவம் பண்ணுறச்ச என்ன பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுட்டு செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறுதுங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மேடம். இது வந்து வெறும் ஒரு நடன போட்டியாக மட்டும் இல்லாமல் இது மூலமாக குழந்தைங்க நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, நிறைய தகவல்கள் இந்த விஷயம் இந்த நிகழ்ச்சி மூலியமா நேர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சினால. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப அழகாக இதை வடிவமைச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்ம ஊருக்குள்ளே இல்லாமல் வெளி ஊர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து மைசூர், தும்கூர், அப்புறம் இந்த திருச்சி, கோயம்புத்தூர், சிதம்பரம் இந்த மாதிரி வெளியூர்லேருந்தெல்லாம் கூட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க, வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு வந்திருக்கிற இந்த அழகு மயில்கள் வந்து அமிர்தவர்ஷினி, பவித்ரா அண்ட் புவனேஸ்வரி. நான் வந்து டிஏ பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து 7 இயர்ஸாக டான்ஸ் கற்றுக்கிறேன். என் குரு பேர் லலிதா கணபதி. என்னோடய ஸ்கூல் பேர் ஸ்ரீனு புல்லையா ஸ்கூல் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட். ஓகே அமிர்தவர்ஷினி, நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்தீங்க, ப்ரிலிமினரி ரவுண்ட் வந்து வின் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கீங்க குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு. அது ஜெயிச்சப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதோட தியரியோட இம்பார்ட்டன்ஸ், டான்ஸ் மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற கலைகளோட இம்பார்ட்டன்ஸும் நல்லா தெரிஞ்சு அதோடைய வேரியேஷன்ஸ் ஆஃப் டைப்ஸ் அதெல்லாமே கற்றுண்டேன். வெரி குட்மா. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு. ஓகே, வெரி குட். அடுத்தது பவித்ரா. போஸ்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். நான் 2 இயர்ஸாக கற்றுட்டுருக்கேன். என்னோடய குரு வந்து லதா மாதுரி பல்ராம். நீங்கள் போன தடவை இந்த ப்ரிலிமினரி ரவுண்டில் நீங்கள் பங்கேற்றுட்டீங்க, ஜெயிச்சிங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. எங்கள் குருக்கும் தேங்க்ஸ் சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க. அடுத்த பார்ட்டிசிபென்ட் புவனேஸ்வரி. இந்து காலனி செல்லம்மாள் வித்யாலயா படிக்கிறேன். நான் வந்து ஸ்ரீமத் தாக்ஷானி ராமச்சந்திரன் கிட்ட கற்றுக்கிறேன். 7 வருஷமாக கற்றுக்கிறேன். என்னோட டான்ஸ் ஸ்கூல் பேர் நித்யா அப்பர்ணா. சரி, போன தடவை வந்தீங்க, நீங்கள் டான்ஸ் ஆடினீங்க. அது உங்கள் குரு பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க உங்கள் குரு? ரொம்ப அழகாக ஆடினேன்னாங்க. இன்னும் நிறையா கற்றுக்கணும், நிறையா இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கெலாம் நிறையா வந்து கற்றுண்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் சரி, இன்றைக்கி வரும்போது என்ன சொன்னாங்க உங்கள் குரு? ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணு, நல்லா சிரிச்சுன்னு ஆடு. ஸோ உங்கள் குரு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க, குரு தான் கற்றுக்கணுமா? இல்லை, நானும் கற்றுப்பேன், கற்றுருக்கேன். இன்னும் நிறையா டெவலப் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கெலாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நல்லா இன்னும் கற்றுக்கணும், நிறைய இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த பொதிகையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு உங்களுக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த எல்லாருக்கும் கிடைக்காது, இது சில பேருக்கு தான் கிடைக்கும். நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். அதாவது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஒரு சபையில் நம்ம ஆடினோம்னா அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஒரு 500 பேர் 1000 பேர் மிஞ்சி பண்ணால் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சியில் நம்ம ஆடும்போது so many thousands நிறைய பேர் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கணும். அதான் சொன்னாங்க இல்லையா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் தி பெஸ்ட். 3 பேருமே நல்லா ஆடுங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லாவண்யா. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் அ பியோர் கிளாசிக்கல் ரவுண்ட். இதில் வந்து அவங்க ஏதாவது ஒரு கிளாசிக்கல் நம்பர், முகபாவம் அண்ட் ஃபுட்வொர்க் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாடலுக்கு இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. இது மேடம் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வில் ஸ்டார்ட். லாவண்யா. கொஞ்சம் சலங்கை நடமாட வருவாள். முதல் பார்ட்டிசிபென்ட் அமிர்தவர்ஷினி, வாங்கம்மா.